லேகா லேகா. ஐயோ தம்பி வாங்க, தம்பி வாங்க. அண்ணா, லேகாவுங்க. ஆமா, எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணி என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஐயோ தம்பி, நம்ம லேக்கா அம்மாவுக்கா இந்த நிலைமை? லேகாவுக்கு என்னாச்சு? தம்பி, லேக்கா அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அப்பாவும் எத்தனையோ தடவை போன் பண்ணிட்டு தம்பி, போன் எடுத்து பேசவே மாட்டேங்குது. ஒரே ரூமுக்குள்ள கடந்து அழுதுகிட்டே இருக்கு தம்பி. அழுதுகிட்டு இருக்காளா? என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? ஏன் சாப்பிடல? தெரியல தம்பி. 3 நாளா பச்சை தண்ணி கூட வாயில படாம அந்த ரூமுக்குள்ள கடந்து அழுதுகிட்டே கிடக்கு. அழுதுகிட்டு கிடக்குறாளா? நானும் 3 நாளா சாப்பாடு கொண்டுட்டு போறேன் தம்பி. ஒரு வாய் கூட திங்க மாட்டேங்கிறா. பச்சை தண்ணி கூட வாயில படாம உங்க பேரை சொல்லி அழுதுகிட்டே கிடக்காக தம்பி. ஐயோ, நான் அவளை திட்டேன்னு மன உடைச்சு போயிட்டாலோ? அதான் அழுதுகிட்டு கிடக்குறா போல. அண்ணா, நீங்க எனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல? எங்க தம்பி, நானும் லேக்கா மட்டும் சொல்லிட்டேன். நான் போன் பண்ணி வீரா தம்பியை வர சொல்லுதேன்னு. அதுக்கு லேக்காம்மா, அதெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது, நான் இப்படி கஷ்டப்படுறத வீரா பார்த்தேன்னா அவனும் உடஞ்சு போயிடுவான், அதனால இந்த விஷயம் வீராவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாக. எனக்கு மனம் தாங்க முடியல தம்பி. அதனால தான் உடனே போன் அடிச்சு உங்களை கூப்பிட்டேன். போய் பாருங்க தம்பி, பாவம் லேக்காம்மா ஒன்னும் சாப்பிடாம இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாஹா. எல்லாம் என்னாலதான். பாவம் லேக்கா. அன்னைக்கு நான் அவளை வந்து திட்டிருக்க கூடாது. பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அவ புரிஞ்சிருப்பா. நிலாவும் அதைத்தான் என்கிட்ட சொன்னான். நான் தான் அவசரப்பட்டு அவளை திட்டிட்டேன் கோவத்துல. அதான் மன உடைஞ்சு போயிட்டா போல. அண்ணா, நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நான் போய் லேக்காவை கூட்டிட்டு வரேன். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் தம்பி. பாவம் லேக்காமாவை போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க தம்பி. ஒரே உங்க பேரையே சொல்லிக்கிட்டு கிடக்குறாஹா. அடிச்சா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாவம், அவ என்ன நம்பிதான் இங்க வந்தா. நான் என்ன இருந்தாலும் அவன் மேல கோவப்பட்டு இருக்க கூடாது. சரிங்கண்ணே, நீங்க எடுத்து வைங்க, நான் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வரேன். டேய் சொடல, லேக்காமா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா நடிச்சு கொடுத்துட்ட. இன்னைக்கு கை நிறைய துட்டு நம்மளுக்கு. ஹே லேக்கா. ஏ வீரா, வாடா. எப்போ வந்த நீ? நான் வர்றது இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? எனக்கு எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட எதையும் மறைக்காத லேக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ 3 நாளா சாப்பிடலையாமா? ஏன் ரூம்குள்ளே கிடந்து அழுதுகிட்டு கிடந்திருக்கா? என்னாச்சு உனக்கு? ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏ லேக்கா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்காத. என்னால தானே இப்படி சாப்பிடாம ரூம்லயே கிடந்து அழுதுகிட்டு இருக்க. நான் உன்னை அன்னைக்கு திட்டிருக்க கூடாது. என்ன பண்ண, எங்க அக்கா என் மேல என்னைக்கும் இல்லாம கோவப்பட்டுட்டா. அதனாலதான் கோவத்துல உன்கிட்ட வந்து கத்திட்டேன். நான் மறுபடியும் வந்து உன்கிட்ட பேசியிருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். நீ அதுக்காக ஏன் இப்படி சாப்பிடாம ரூம்லயே கிடந்து அழுதுகிட்டு இருக்க? நான் உன் மேல கோவம்லாம் ஒன்றும் படல. அன்னைக்கு ஏதோ எங்க அக்கா பேசிட்டாலேங்கிற ஆதங்கத்துல தான் வந்து உன்னை திட்டிட்டேன். மற்றபடி எனக்கு உன் மேல கோவம்லாம் ஒன்றும் இல்லை. வீரா, சாரிடா. அன்னைக்கு உண்மையிலே ஏன் நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. நானும் அன்னைக்கு குடிச்சிருந்தேன். அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல. எப்படி நான் வீட்டுக்கு வந்தேனே எனக்கு தெரியாதுடா. ஆனால் இதெல்லாம் என்னால் தானே நடந்துச்சு. என் மேலே தான் தப்பு. நான் என்ன இருந்தாலும் அன்னைக்கு உன்னை குடிக்க வச்சிருக்க கூடாது. நீ எவ்வளவோ சொன்ன, நான் தான் கேட்காம உன்னை குடிக்க வச்சுட்டேன்டா. அதான் எனக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அதான் உன்கிட்ட எதுவும் பேசாம இப்படியே ரூம்ல கடந்து அழுதுகிட்டே இருக்கேன். ஆனா இது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்படி தெரிஞ்சிச்சு? யார் சொன்னா உன்கிட்ட? அதெல்லாம் எதுக்கு? என் மேலதான் தப்பு. என்ன இருந்தாலும் உங்க அப்பா என்ன நம்பிதானே உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காரு. நான் உன்னை திட்டிருக்க கூடாது. உனக்கு பொறுமையா எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஏன் தப்பு தான். சாரிடி. என்னால தானே நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க. இல்லடா வீரா, இதெல்லாம் என்னோட தப்பு தான். அன்னைக்கு நீ எவ்வளவோ சொன்ன, நான் தான் கேட்காம பாட்டியில குடிச்சே ஆகணும்னு பிடிவாதமா இருந்தேன். அதுக்காக தானே நீ குடிச்ச. இந்த தப்பெல்லாம் என்னால தானே நடந்துச்சு. அதான் உன் மூஞ்சில என்னால முழிக்க முடியாம இப்படி குற்ற உணர்ச்சியில அழுதுகிட்டே இருக்கேன். என்ன மன்னிச்சிருடா வீரா. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சா அன்னைக்கு நீ என்ன குடிக்க சொன்ன. இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் நானும் கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்க கூடாது. நிதானமா இருந்திருக்கணும். 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு. இதுக்காக நீயே அழுதுகிட்டு இருக்க. அன்னைக்கே நான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் புரியறாடி சொல்லி உன்னை சமாதானப்படுத்திருக்கணும். நான் அப்படியே கோவத்திலே இருந்துட்டேன். அதுக்காக ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மறந்துடுவோம், சரியா? நீ வா. 3 நாள் ஆச்சாமல சாப்பிட்டு எதுக்கு இப்படி சாப்பிடாம இருக்கா? என்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியா? சரி வா, போய் சாப்பிடலாம். இல்லடா, எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா வீரா.
நான் தான் எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்றேன்ல லேக்கா, அப்புறம் ஏன் இப்படி வருத்தப்படுற? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல, நீ எந்த குற்ற உணர்ச்சியும் பட வேண்டாம், புரியுதா? அன்னைக்கு என் மேல இந்த தப்பு என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட வந்து அப்படி கத்திருக்க கூடாது. எல்லாத்தையும் மறந்துரு. நீ இப்படி இருக்காத. உங்க அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? உன்னை என்ன நம்பிதான் விட்டுட்டு போனாரு. நானே உன்னை பாத்துக்கலன்னா அப்படி இருந்திருக்க கூடாது. நான் வந்து உன்கிட்ட பேசியிருக்கணும், தப்புதான். சரி, நீ வா, முதல்ல ஃப்ரெஷ் ஆகு, சாப்பிடு. அதுக்கப்புறமே நம்ம 2 பேரும் சேர்ந்து சைட்டுக்கு போயிட்டு வருவோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பண்ணது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் நான் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு இந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? உன்னை தவிர. நீ என்கிட்ட பேசலன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு ஒன்றை தவிர இங்கே யாரு தெரியும்? ஆனால் நீனே என்கிட்ட கோவப்பட்டு போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஐயோ, நம்மளால ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டா போலயே. இந்த பாருலேக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் உன்கிட்ட இப்படி எதுவுமே கத்தி சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் புரியுற மாதிரி பொறுமையாக எடுத்து சொல்கிறேன், சரியா? நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அப்புறம் என்ன, யாரும் இல்லைன்னு எதுக்கு நினைக்கிற? நான் இருக்கேன், சரியா? சாரி வீரா, எனக்கு இப்போ உன்னோட தோல்ல சாஞ்ச அழுவணும் போல இருக்குடா. தோல்லையா? இதுல என்ன இருக்கு? அழுவெல்லாம் வேண்டாம், என் தோல்லன்னா சாஞ்சுக்க, வா. இந்த பாருலேக்கா, அன்னைக்கு 2 பேர் மேலேயும் தான் தப்பு. நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, சரியா? நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இனிமேல் எதுக்காகவும் உன்கிட்ட இப்படி கோவப்பட்டு நான் பேச மாட்டேன். சாரி வீரா, இனிமேல் நானும் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், சரியா? சரி, இனிமேல் இதை பத்தி பேச வேண்டாம், என்ன? எனக்கு என் மேலே கோவம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு எந்த கோவமும் இல்லை உன் மேலே. வீரா, இனிமேல் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணா என்கிட்ட புரியுற மாதிரி சொல்லு. ஆனால் என்னை விட்டு மட்டும் போகாத. நீ என்கிட்ட பேசலைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏய், அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காத. நான் அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத லேக்கா. உனக்கு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் இருக்கேன். அப்புறம் என் ஃபேமிலி இருக்கு. என் குடும்பம் உன் குடும்பம் மாதிரி தானே. நீனே எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டுலாம் இருக்கக்கூடாது, சரியா? சரிடா, நான் இனிமேலே நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன், சரியா? டேய் வீரா, எனக்கு இப்போலாம் உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. உன்னை பழி வாங்குறதுக்காக தான் நான் வெளிநாட்டில் இருந்தே வந்தேன். ஏன்னா நீ என்னையும் என் காதலையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்ட நீ எனக்கு கிடைக்கல. நம்ம காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ உன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே கிடையாது. எவ்வளவோ எவ்வளவோ பேரழகிங்கெல்லாம் உன் பின்னாடி உன் காதலுக்காக காத்து கிடந்தாங்க. நீ அவங்கள ஒரு பார்வையாச்சும் பாத்திர மாட்டியா, ஒரு வார்த்தையாச்சும் பேசிட மாட்டியான்னு உன் பின்னாடி பைத்தியமா தெரிஞ்சாங்க. உன்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாத பொண்ணுங்களே கிடையாது. அவ்வளோ பிடிக்கும் உன்னைய அந்த காலேஜில் எல்லாத்துக்கும். ஆனால் நீ எந்த பொண்ணையுமே திரும்பி பார்க்கல. உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாதுங்கிற அந்த ஆன்மத்தனம் தாண்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாருக்கும் கிடைக்காத இந்த ஆன்மை எனக்கு கிடைக்கணும்னு நினச்சேன். உன்னை நான் அடையணும்னு நினச்சேன். அதனால தான் உன்னை நேசிக்க ஆரம்பித்தேன். யாருமே அடையாத உன்னை நான் அடைஞ்சிட்டேன்னா என்னை விட ஒரு பேரழகி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட என் காதலை நான் சொன்னேன். ஆனால் நீ என்னையும் என் காதலையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு உன் மேலே வெறுப்பு, கோவம். நான் ஆசைப்பட்ட ஒன்று எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற கோவம். அதனால தான் நான் எவ்வளவோ பண்ணினேன். உன்னை அடையிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணினேன். ஆனால் நீ எனக்கு கிடைக்கவே இல்லை. உன் மேலே இருக்கிற கோவத்திலையும் வெறுப்புலையும் தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன். ஆனால் அங்கே போய் உன் மேலே இருந்த கோவமும் வெறுப்பும் எனக்கு குறையவே இல்லை. உன்னை பழி வாங்கணும், என்னை ஏற்றுக்காத நீ நீ நிம்மதியாகவே வாழக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் நான் உன்னை என்னதான் பழி வாங்கணும்னு நினைச்சாலும் நீ என் மேலே காட்டுற அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. இப்போ இந்த 3 நாளா உன்கிட்ட நான் பேசாமல் இருந்தப்போ தான் இந்த காதலையே உணர்ந்தேன். உன்னை காலேஜ் படிக்கிறப்போ நான் உன் மேலே வச்சிருந்த காதல் இருக்கு பாரு, அது உண்மையான காதல் இல்லை. அது உன்னை அடையணும்னு நினச்ச ஒரு வெறி, அவ்வளோதான். ஆனால் இப்போ நீ என்கிட்ட பேசாமல் இருந்த தெரியுமா? இப்போ இதை உணர்றேன்டா. இதான் காதல். இந்த மாதிரி நான் உன்னை அப்போவே காதலிச்சிருந்தா நீ எனக்கு கிடைச்சிருப்பியோ என்னமோ. ஆனால் எனக்கு அப்போ தெரியல. இப்போதான் தெரியுது எது காதல், எது வெறி, எது ஆசை அப்படின்னு. ஆனால் இப்போ நான் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன்டா. நான் உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு அடிமையாக்கணும்னு நினச்சேன். இல்லை, நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன். இந்த பேரழகு, இந்த ஆண்மை, இந்த பாசம் இதெல்லாம் எனக்கு வேணும். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு வேணும்டா. இதுதான் காதல், இதுதான் உண்மையான காதல். எனக்கு இதுதான் வேணும். இந்த பாசம், இந்த அன்பு இதுதான்டா எனக்கு வேணும். இப்பதான் நான் உன்னை உண்மையாக காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த காதல் என்னமோ எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். என் மனசுக்குள்ள நீ முழுசாக இருக்க. இப்போ நான் உன் தோளில் சாஞ்சு தெரியுமா? இதே மாதிரி என் வாழ்க்கை முழுக்க உன் தோளில் சாஞ்சு உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீ வேணும். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்தது வேற,
இப்பதான் உன் மேல உண்மையான காதல் வந்திருக்கு. இப்பதான் நான் உன்னை உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த தடவை நான் கண்டிப்பா என் காதலை உனக்கு புரிய வைப்பேன். நீயே என்ன நேசிப்ப, உன்னை நேசிக்க வைப்ப. உன் மனசுல இருக்க அந்த நிலாவை தூக்கி எரிஞ்சிட்டு நீ என்ன தேடி வருவ. நீயா என்கிட்ட வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு லேக்கா, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, என் காதல் மொத்தம் உனக்கு தான், உன்னை தான் நான் விரும்புறேன், உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ சொல்லுவ. நான் சொல்ல வைப்பேன். நான் இப்பதான் உணர்றேன் உண்மையான காதல்னா என்னன்னு. இப்பதான் உணர்றேன். உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இனி யாருக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை அடைஞ்சா மட்டும் போதும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இப்போ என் மேல காட்டுற இந்த அன்பு பாசமும் என்னை எல்லாத்தையும் மாத்திருச்சு. எனக்கு உன்னோட காதல் வேணும். இதுக்கு முன்னாடி நான் உன்னை நேசிச்சேன், ஆனா அதுல உண்மையான காதல் இல்ல. இப்பதான் இந்த உண்மையான காதலை நான் உணர்றேன். இப்போ தோல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாஞ்சம் பாரு, அப்போ என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இந்த சந்தோஷம் எனக்கு எப்போதும் வேணும்னு தோணுது. உனக்கு பிடிச்சவங்களை நீ எப்படிலாம் பார்த்துப்பேன்னு நான் உன் கூட இருக்கிறப்பந்தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பிடிச்சவங்களையே நீ இப்படி பார்த்துக்கிட்டேனா நீ நேசிச்சவங்களை எப்படிலாம் பார்த்துப்ப. நீ நேசிச்சவங்க மேல காட்டுற அந்த காதல் இருக்கு பாரு, அது யாராலையுமே கொடுக்க முடியாதுடா. இந்த உலகத்துல யாருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. உன்னை பிடிச்சவங்க மேல நீ எவ்வளவு அன்பா இருக்க, அவங்களை எப்படி பொத்தி பொத்தி பாத்துக்கிற, அவங்களுக்கு ஒண்ணுனா நீ எப்படி துடிச்சு போற. இந்த மாதிரி ஒரு அன்பு யாருக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியாம இத்தனை நாள் நான் முட்டாளா இருந்திருக்கனே. எனக்கு வேணும்டா. இப்போ எனக்கு ஒண்ணு என்னது, நீ ஒடியாந்த பத்தியா, இந்த காதலும் இந்த அன்பு எனக்கு வேணும். நீ என் கூடயே இருக்கணும்டா. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ கிடைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இனிமேல நான் விட மாட்டேன். அந்த நிலாவை உன் மனசுல இருந்து தூக்கி எறிய வைப்பேன். அந்த இடத்த நான் பிடிப்பேன். நீ இப்போ அவளுக்கு கொடுக்குற அந்த காதல் இருக்கு பாரு, அது எல்லாம் எனக்கு சொந்தமானது. நீ எனக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு நான் தான் முழு சொந்தக்காரியா இருப்பேன். லேக்கா, ஏ லேக்கா, வீரா, ஏய் இன்னும் நீ அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இனிமேல உன் மேல எதுக்காகவும் நான் கோவப்பட மாட்டேன். போதுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா. நான் வேற ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வேறயா? வேற என்ன யோசிச்சுட்டு இருந்தா? அது வீரா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா நீ என் மேலே கோவப்பட மாட்டியே? ஏய் அதெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, சொல்லு என்ன? அது வீரா, உனக்கு ஏன் என்னை பிடிக்காம போணுச்சு? பிடிக்காமலா? இல்லையே, எனக்கு உன்னை பிடிக்குமே. நான் இப்போ சொல்லலடா, காலேஜில் உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணனே, அப்போ எதுக்கு உனக்கு என்னை பிடிக்காம போணுச்சு? என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லை. நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு, நம்ம சைட்டுக்கு போவோம். டேய், நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனாடா? அது இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பழசை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ போ, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் வெளில வெயிட் பண்றேன். என்ன போயிட்டா? இவன் என் காதலை ஏத்துக்க மாட்டானா? இல்ல இல்ல, எனக்கு வேணும், எனக்கு நீ வேணும் வீரா. வீரா, நீ காட்டுற இந்த அன்பு காதல் எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், விட மாட்டேன். ஏய் நிலா, உன்னால தாண்டி இப்ப என் வீரா என்னை விட்டு தூரமா போறான். நீ மட்டும் அவன் மனசுல இல்லாம இருந்திருந்தா அவன் மனசுல இப்ப நான் தான் இருந்திருப்பேன். இந்த காதலுக்கு சொந்தக்காரியா நான் தான் இருந்திருப்பேன். இப்ப தாண்டி இவன் மேல நான் வச்சிருக்க காதலையும் உணர்றேன். எனக்கு இந்த காதல் வேணும். உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். வீரா, நீ எனக்கு வேணும்டா. இந்த காதலும் அன்பு எனக்கு வேணும்டா. அந்த நிலா இருக்க போய் தானே என்னை விட்டு இவ்வளவு தூரமா போற. அவளை உன் மனசுல இருந்து தூக்கி எறிய வைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இரு. ஏ நிலா, உன் கண்ணு முன்னாடியே இந்த வீரா கூட சந்தோஷமா நான் வாழ்ந்து காட்டுறேன்டி. உன் முன்னாடி இவன் கை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா நான் வாழ்ந்து காட்டல. நான் லேக்காவே இல்லை. ஐ லவ் யூ டா வீரா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டா வீரா. என்னோட வீராதான் என் சந்திரா மாமாவா? ஐயோ, என்னால நம்பவே முடியல. அப்போ அறியாத வயசுல நாங்கள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வச்சிருந்த அந்த அன்பு எங்களை எந்த விடியலும் இரவும் பிரித்ததே கிடையாது. என் சந்திரா எப்போதுமே என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பான். எனக்கு என் சந்திரனா உசுறு. அவனை மாதிரி பாசம் வைக்க யாராலையுமே முடியாது. யாராலையும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்பந்தான் விதியும் காலமும் எங்களை பிரிச்சுது. என் சந்திராவுக்கு என்னை விட்டு போக மனசே இல்லை. எனக்கும் என் சந்திராவை விட்டு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. ஆனால் காலம் எங்களை பிரிச்சிச்சு. என்னைக்கா இருந்தாலும் என் சந்திரா என்னை தேடி வருவான்னு நினச்சேன். ஆனால் விதி அவனை என்கிட்ட கொண்டுட்டே வரல. அவன் முடிவை தான் என் காதில் கொண்டாந்து விழ வச்சிச்சு. ஆனால் இப்போ என் சந்திரா உயிரோட தான் இருக்கான். எனக்காக பிறந்தவன், என் மேலே உசுராக இருக்கிறவன், எனக்கு பாசத்தையும் அன்பையும் குட்டி குட்டி கொடுக்குறவன்,
மாதிரியே இருக்காது மாமா. அது ஏன்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் இல்லை, நீயும் நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சிருக்கோம். அப்போ அந்த மழலை வயசில் நம்மளுக்கு தெரியலை. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. உன்னோட நினைவுகளெல்லாம் நான் பொக்கிஷ மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னைக்காச்சும் நீ ஒரு நாள் திரும்ப வருவ, உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ நீ திரும்பி வந்துட்ட. என் மனசில் இருக்க ஆசைகளை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு அப்பா வேண்டாம். அந்த குழந்தை பருவமும் அந்த அன்பும் என் மனசோடயே இருந்துட்டு போட்டோம். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது மாமா. ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் அடியாத்தி ரெண்டும் பறக்குதே செடி போல சமணிக்குதே ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். ஏய் ஏன் சந்திரா, என்னோட சந்திரா, நீ என் கூடயே இருந்திருக்கல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு எனக்கும் ஏதோ ஏதோ ஒன்று இருக்கு. நான் உன் கூட இப்போ இல்லை, எப்பவோ உன் கூட இதே மாதிரி ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ என் சந்திரனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வீர மாமா தான் என்னோட சந்திரன். என் சந்திரன் எனக்கு கிடைச்சிட்டா. என் மாமா எனக்கு கிடைச்சிட்டா. ஏய் பொண்டாட்டி, மாமா, ஏய் என்னாச்சுடி உனக்கு? நானும் வந்ததுல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீ என்னன்னா இப்படி அமைதியா திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிற? என்னாச்சுடி? அது மாமா, என்ன தூக்க. எது? என்ன தூக்குன்னு சொன்ன மாமா. தூக்கணுமா? ஐயோ தூக்கு மாமா. என்னடி தூக்கிட்டேன், சொல்லு. என் சந்திரா, என் சந்திரா, என் மாமா. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது பஸ் ஸ்டாப்டி. கஷ்டமா இருந்தானே இருக்கட்டும். அடியே, ஆள் இல்லாத நேரத்துல பக்கத்துல வந்தாலே என்ன அந்த திட்டுவ. இப்ப என்னன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன தூக்க சொல்லி இப்படி முத்தமா கொடுத்துக்கிட்டே இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆகணும்? எனக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு என் மாமாவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் கொடுத்தேன். நல்லா இருக்குடி உங்க ஆட்சிக்கு. எங்களுக்கெல்லாம் ஆசை வந்து உங்க பக்கத்துல வந்தா அந்த முறை மறைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே கொடுத்துருவீங்க. அப்போ இந்த ஆளு இடம் இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப என் மாமாவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்தேன். அப்படியா? எனக்கும் இப்போ உனக்கு கொடுக்கணும்னு தோணுதுடி. கொடுக்கட்டுமா? ஏய் என்னடி இறங்கிட்ட? யாராச்சும் பார்த்துருவாங்க. அப்படியே முட்டை கண்ணி, அப்படியே பண்ண முடியும் நோண்டிடுவோம் பத்துக்க. இப்ப நீ கொடுக்கும்போது யாரும் பார்க்கலையா? நான் கொடுக்கறதும் நீங்க கொடுக்கறது ஒண்ணா? நான் சின்னதா கொடுத்தேன், நீங்க அப்படியே கொடுப்பீங்க? அது உன் மேல உள்ள காதல்ரி. அதனால அளவு இல்லாம பாரம்பரியம் இல்லாம குடுக்குடுன்னு கொடுத்துருவேன். உன்ன மாதிரி எல்லாம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அளவே இருக்காது இந்த மாமா கிட்ட. அப்படியே எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துருவேன். கொடுப்பீங்க கொடுப்பீங்க. ஏன்டி வாங்கின உனக்கு தெரியாது ஆனா எப்படி கொடுப்பேன்னு? போ மாமா. டீ சும்மா இருந்துரு பத்துக்க. ஐயோ மாமா, நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்னடி ஏதாச்சும் விசேஷமா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா அது எப்படி இருக்கும்? கிட்டையும் விட மாட்டேங்கிறா, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்றா. என்னைக்கு இவளை நான் கல்யாணம் பண்ணி இவ வாயால அந்த நல்ல விஷயத்தெல்லாம் கேட்க. சரிடி சொல்லு, எதுக்காக இப்ப நீ சந்தோஷமா இருக்க? என்ன கிட்ட வர? அது நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னா மாமா, நீயும் நானும். நீயும் நானும்? அது நீயும் நானும்
ஏட்டி சீக்கிரம் சொல்லிட்டி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ வைக்கப்படுறத பார்த்தாலே மாமா எதையும் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இப்படி கிட்ட வந்து இப்படிலாம் வைக்கப்படாத, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா சொல்லு. ஐயோ மாமா, உனக்கு ஒரே அதே நினைப்பு தான். நான் சொல்ல வந்தது சொல்ல விடு. என்னடி சொன்ன? எனக்கு ஒரே அதே நினைப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னை என்ன பண்ணின? நானாச்சும் பரவாயில்ல, யாருக்கும் தெரியாம கொடுத்த. நீ இப்படி பஸ் ஸ்டாப்ல வச்சு ஆளு பார்த்தாலும் பரவாயில்லன்னு என்னை தூக்குங்கன்னு சொல்லி நச்சு 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 நச்சுன்னு கொடுத்த. இதுல இதே நினைப்பா எனக்கு? நீ தாண்டி விளைச்சலா இருக்க, நான் இல்ல. நான் அப்படிலாம் நினைச்சு உனக்கு கொடுக்கல. எப்படி நினைச்சா என்னடி? கொடுத்தியா இல்லையா அதை சொல்லு. நீ கொடுத்தா ஒண்ணு இல்ல, அப்ப நான் கொடுத்தா அதே நினைப்புல இருக்கணும் உனக்கு. ஆமா, இப்ப நான் சொல்ல வந்தது சொல்லுமா வேணாமா? என்ன மிரட்டுறா? என்னடி சொல்லணும் சொல்லு. அது மாமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து. பாருட்டி, அப்பத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அப்படின்னு தாண்டி சொல்ற. எனக்கு மைண்ட் எங்கேயும் போகுது. கொஞ்சம் டக்குன்னு நீ சொல்ல வேண்டியதை சொல்லுடி. போ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நம்மள உசுப்பேத்தி விடுறதே இவதான். எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில நம்ம என்னமோ இதுக்கு அலைஞ்ச மாதிரி பேர் வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த பாருட்டி, சும்மா இருக்கவன்ட்ட பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு போமாமா வாமாமா எனக்கு வெக்கமா இருக்குமாமா அப்படின்னு சொல்லி என்னை உசுப்பேத்தி விட்டுடுற. நானும் உன் மனசுலயும் இதுதான் இருக்குன்னு நினைச்சு உன் பக்கத்துல வந்து ஏதாச்சும் பண்ணி போடுற. கடைசியில நீ என்னமோ நல்லவ மாதிரியும் நான் என்னமோ கெட்டவ மாதிரியும் எல்லாத்துக்கும் தெரியற. ஒழுங்கு மரியாதையா என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. எனக்கு நீ இப்படி பக்கத்துல நின்று வைக்கப்படுறத பார்த்தா மைண்ட் எங்கெல்லாமோ போகுது. அது இது வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கு போலயே. நம்ம சொல்ல வந்தது ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி சொன்ன? கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமா? ஐயோ, என்னடி இது இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லடி. நீ அன்னைக்கு பேசுனதை பார்த்தா கண்டிப்பா இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ல நான் நினைச்சேன். எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கா என் பொண்டாட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரத்துல இந்த பொண்டாட்டியை என் கூடயே வச்சுக்க போறேன். அளவில்லாத சந்தோஷமா இருக்குடி எனக்கு. என் மாமாவுக்கு சந்தோஷத்தை பாரு. இந்த சந்தோஷத்தை பார்க்கத்தான் இவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்க போகுது. நான் உனக்கு உரிமைப்பட்டவளா ஆக போறேன். அதுக்கு யாரும். ஐயோ, என் அழகு பொண்டாட்டி, இங்க கிட்ட வாடி. நீ இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு நான் உண்மையிலே நினைக்கவே இல்லடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ எங்க இப்போதைக்கு சம்மதிக்க மாட்டியோன்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சுடி. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் நிலா என் கூடயே இருக்க போற, என் கூடயே அவளை வச்சுக்க போறேன். எனக்கு இப்ப தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் செல்ல பொண்டாட்டி, என் அழகு பொண்டாட்டி, என் நிலா எப்போதும் என் கூடயே இருக்க போற. என் மாமா சந்தோஷம் தான் என் சந்தோஷமும். அப்புறம் மாமா, உனக்கு ஏன் என்னை இவ்வளோ பிடிக்குது? எப்போதும் என்னை ஏன் உன் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் பிடிச்சிருக்குன்னா, பிடிச்சிருக்கு. பிடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். உன்னை இதே மாதிரி என் பக்கத்திலே வச்சு என் நெஞ்சோட அணைச்சு உன்னை நல்லா பார்த்துக்கணும்டி. உன்னை எப்போதுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும், என் செல்லத்துக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், இப்படின்னு நிறைய ஆசை. புதுசாக உன் கூட பழகுன மாதிரிலாம் இல்லை, ஏதோ பல ஜென்மம் உன் கூட வாழ்ந்த மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஆமாம் மாமா, நம்ம இப்போ புதுசாக பார்க்கல. நம்மளுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி தான் ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுராக இருந்திருக்கோம். அதனால தான் உனக்கு என் கூட இருக்கும் போதெல்லாம் அப்படி தோணியிருக்கு. நீ தான் என் சந்திரா, நீ தான் என் வீரா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரம் பண்ணிக்கலாம். இனிமேல் என் வீரா மாமாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். என் வீரா மாமா கூட இப்படியே தான் இருக்க போறேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ மாமா. என்ன கார்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு நீ இவ கூட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? நிலா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. எவ்வளவு திமிரு இருந்தா என் வீரா பக்கத்துல இப்படி நெருங்கி நின்றுப்ப. உன்ன வீரா. ஐயோ லேகா, லேகா, உனக்கு கார்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன். இல்ல வீரா, ரொம்ப டைம் ஆயிட்டு, உன்னை காணோம், அதனால தான் வந்தேன். அது கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், அதான். அதான் தெரியுதே, அவளை தூக்கி வச்சு நீ கொஞ்சிக்கிட்டா இருக்க. எனக்கு அப்படியே அவளை கழுத்தை நெரிச்சு கொள்ளணும் போல இருக்கு.
என்ன என்ன வீரா? லேக்கா, இங்க வா. என்ன வீரா? நிலா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு லேக்கா, இவ கூட சேர்ந்து தான் நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் இல்ல மாமா, இவ உனக்கு துரோகி. உன் கூடயே இருந்து உன்னை பழி வாங்க வந்திருக்க நம்பிக்கை துரோகி இவ. உன்னால தாண்டி என் மாமா கூட நான் சேராமலே இருந்தேன். இப்ப உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் என் மாமா மேல உன் மூச்சு காத்து கூட பட விட மாட்டேன்டி. உன் கண்ணு முன்னாடியே நானும் என் மாமாவும் சந்தோஷமா வாழ போறோம். அதை நீ பார்க்க தாண்டி போற. நீ எப்படி என் மாமாவை பழி வாங்க வெறி கொண்டு வந்தியோ அதே மாதிரி நான் உன்னை என் மாமா கூட வாழ்ந்து பழி வாங்க வேண்டி. நீ அப்படியே பைத்தியம் பிடிச்சு திரும்ப வெளிநாட்டுக்கு ஓடி போவடி. அந்த அளவுக்கு நான் வைக்கல. நான் நிலா இல்லடி, என் உசுரடி இவரு. என் அத்தை எனக்கு விட்டுட்டு போன என் உசுறு மேலே நீ கையை வைக்க பார்த்துட்டல. இந்த நிலா அமைதியா இருக்கிறா, நீ என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு போவான்னு நினைச்சிட்டியோ? என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த நிலாவோட இன்னொரு முகம் உனக்கு தெரியாது. இனிமேல் தானே பார்க்க போற. நான் யாருன்னு உனக்கு சீக்கிரமா காட்டுறேன்டி. ஏய் நிலா, என்னடி அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இத்தனை நாளைக்கு என் வீரா கூட நீ சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாக்குறேன்டி. இவன் ஏன் வீரா? நான் இப்ப அவனை மனசார விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். அவன் எனக்கு சொந்தண்டி, உனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் இருந்துக்க. அவனை ஒரேடியா உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் கூட்டிட்டு போல என் பேரு லேக்காவே இல்லடி. நீ என்ன திட்டம் போட்டாலும் சரி, என் மாமா மனசுல இருந்து உன்னால என்னை பிரிக்கவே முடியாதுடி. நாங்க ரெண்டு பேரும் ஒரே உசுறு. உன்னால எங்க பக்கத்துல கூட வர முடியாது. லேக்கா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இவ பேர் தான் நிலா. இவரோட பொண்டாட்டி நானு. ஏய் நிலா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அத உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லல. ஏ, அது இப்ப ஏண்டி? வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லிக்கலாண்டி. இல்ல மாமா, எப்படியா இருந்தாலும் தெரியத்தானே போகுது. அதான் இப்பவே உன் வாயாலேயே சொல்லிடு மாமா. என்னாச்சு இவளுக்கு? ஐயோ சொல்லு மாமா. உன் ஃப்ரெண்டுகிட்ட உனக்கு எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லு. ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. கல்யாணமா? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இல்ல, நடக்க விட மாட்டேன். சொல்லிடாத என்கிட்ட, அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாதடா. என்னால தாங்கிக்க முடியாது. லேக்கா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் முடிவானதுக்கு அப்புறவு சொல்லிக்கலான்னு பார்த்தேன். இவளைதான் நான் விரும்புறேன். என்னோட உசுறு. நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்டே இவ சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டி. இல்ல இல்ல, அவன் பொண்டாட்டி இல்ல, நான் தானே உன் பொண்டாட்டி. அப்படி சொல்லாத சொல்லாத, எனக்கு கேட்க முடியல. அப்படி பைத்தியம் பிடிக்குது. ஏய் நீனா, உன்னை விட மாட்டேன்டி. அப்படியே எரியுதா? தக்க 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 தக்கன்னு எரியுமே. உன் மனசுக்குள்ள அப்படியே நீ புழுவா துடிக்கிறது என் காதுல கேக்குதுடி. எப்படியா என்னை என் மாமாவை பிரிச்சு வைக்கணும்னு நீ நினைச்ச? இப்ப பத்தியா பாரு, இதான் நிஜம், இதான் உண்மை, இதாண்டி உண்மையான காதல். இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆட்டத்தை. பாரு, நீ அப்படியே புழுவா துடிக்க போற. எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன்டி. என் மாமாவுக்கு என்ன பிரச்சனை, இதனால என் மாமாவையும் என்னை ஒண்ணு சேர விட மாட்டேங்கிறான்னு எத்தனை நாளா நினைச்சு நான் அழுதுருப்பேன். இதனால என் மாமா கிட்ட கூட என்னால நெருங்க முடியாம இருந்துச்சுடி. இப்போ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. வலிக்குதாடி உனக்கு? இப்படிதானடி எனக்கும் வலிச்சிருக்கும். அன்னைக்கு என் மாமாவை நீ கொள்ள அனுப்பினப்போ இப்படிதானடி எனக்கும் வலிச்சிருக்கும். இனி என் மாமாவை நீ தொட்டு பாரு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. வீரா, நம்மளுக்கு டைம் ஆயிட்டு. சைட்டுக்கு போகணும்ல, வா, நிறைய வேலை கிடக்கு. இவ கூட இனிமேல் என் மாமாவை தனியா அனுப்பக்கூடாது. என்னடி? மாமா, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் உங்க கூட தான் வருவேன். ஏய், நான் சைட்டுக்கு போறேன்டி. அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அங்கெல்லாம் வேண்டாம். நேத்து தானே வந்த. இல்ல மாமா, நான் உங்க கூட தான் வருவேன்.
அடியே, நேத்து உன்னை அங்க கூட்டிட்டு போயிட்டே எங்க நீ கீழே விழுந்துருவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப மறுபடியும் கூட்டு போக சொல்ற? அதெல்லாம் வேண்டாம். இன்னொரு நாளைக்கு நம்ம போலாம். அப்ப இந்த பாவாடை சட்டை எல்லாம் வேண்டாம். சுடிதார் போட்டுக்கிட்டு மாமா உன்னை கண்டிப்பா கூட்டு போறேன். இன்னைக்கு மாமா கொஞ்சம் வேலை இருக்குடி, அங்க போய் வேலை பார்க்கணும்ல. இல்ல நான் வருவேன். நாங்க வந்து உன்னை எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டேன். நான் உன் கூடயே உன் பக்கத்துலயே நிக்கிறேன். அதெல்லாம் நான் கீழே எல்லாம் விழ மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா என்ன கூட்டு போ மாமா. கேட்டி, எனக்கு பயமா இருக்குடி. இப்படி பாவடையை கட்டிட்டு அங்க வந்தேன்னா ஏதாச்சும் காலு தடிக்கி கீழே விழுந்துருவேட்டி. அதெல்லாம் நான் விழ மாட்டேன் மாமா. எப்படி கொஞ்சம் அவளை தூக்கி வச்சு அப்படியே குழந்தையாட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னால இதை பார்க்க முடியல. நான் தாண்டா சொல்ல போனா உன் பக்கத்துல அப்படி இருக்கணும். இவளை பாருட்டி, சொன்ன கேளு. வேணாட்டி. லேக்கா மேடம்லாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் விழ மாட்டாங்களா? நான் மட்டும் எப்படி விழுவேன் மாமா? எட்டி, அவ கட்டு போட்டுக்கா, அதனால கீழே விழ மாட்டா. பார்த்து பத்திரமா வந்துருவா. ஆனா நீ பாரு எவ்வளவு பெரிய பாவடை கட்டி இருக்குன்னு. ரோட்டையே தூத்துக்கிட்டு வருது. இதுல எங்கனையும் கால்ல என்னமோ கல்லுகளு பட்டு இல்ல கம்பி எதுவும் குத்திருச்சுன்னா எப்படி தெரியும்? அப்படின்னா நீ என்ன தூக்கிட்டு போ, எதுவும் அடிபடாது. தூக்கிட்டு போணுமா? என்னடி சொல்ற? ஆமா மாமா, நீ என்ன தூக்கிட்டே போ. நான் தரையில நடந்து வந்தா தானே கால்ல ஏதாச்சும் பட்டு அடிபடும். அதுவே நீ என்ன தூக்கிட்டு வந்தேன்னா எனக்கு எந்த அடியும் படாதுல்ல. எட்டி, இதெல்லாம் நீனா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து அப்ப சைட்ல உன் கைய பிடிச்சதுக்கே நீ அந்த கத்துன, இப்ப தூக்கிட்டு போன்னு சொல்ற? இப்போ நான் உங்க பொண்டாட்டி ஆயிட்டேன்ல, இந்த பொண்டாட்டிய நீங்க தான் தூக்கி சுமக்கணும். ஏன் பொண்டாட்டியை தூக்கி சுமக்க மாட்டீங்களா? எட்டி, என்னடி சொல்ற? இதெல்லாம் ஒரு வாரம் பொண்டாட்டிய தூக்கி சுமக்கிறதெல்லாம் ஒரு புருஷனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டண்டி, பாக்கியம். இதெல்லாம் ஈஸியா யாருக்கும் கிடைச்சிடாது. எனக்கு கிடைச்சிருக்கு. நான் தவற விடுவேனா? என் பொண்டாட்டிய தூக்கி நாலு முழுக்க என்ன இந்த ஜென்மம் முழுக்க சுமக்க சொன்னாலும் நான் சுமந்துக்கிட்டே இருப்பேன். அடைச்சி, இவளை தூக்கி நீ சுமக்க போறியா? இவ தகுதி என்ன, தராதர என்ன? இவளை தூக்கி நீ சுமக்கணுமா? நீ ஏன் வீராடா? என்கிட்டதான் இப்படி எல்லாம் இருக்கணும். நீ எனக்கு சொந்தமானவ. நான் தான் இந்த வாழ்க்கையில வாழணும். இந்த நிலா, அடியே, நீ எப்படி என் வீரா கூட வாழ்ந்துறேன்னு நான் பாத்துறேன்டி. இந்த கல்யாணம் நடக்கணும் நீ கனவா கண்டுகிட்டு இருக்க. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன்டி. ஏன் வீரா, இந்த அன்பெல்லாம் எனக்கு சொந்தமானது. நீ இப்படிலாம் ஏன்ட்ட தானே பேசணும். அவகிட்ட எதுக்கு பேசுற? அவ யாருடா? உன் மனசுல நான் தான் இப்படி இருக்கணும். என் கூட தான் நீ இப்படி வாழணும். அவ உனக்கு வேணாம். உன்னை அப்படியே அவ பக்கத்துல போகும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. மாமா, ஏதோ கருகுன மாதிரி ஸ்மெல் அடிக்கல. கருகுன மாதிரியா? இல்லையே, எனக்கு அப்படி எந்த வாடையும் வரலையே. ஐயோ மாமா, நல்லா பாரு, ரொம்ப கருகுன வாசனை அடிக்கி. ஏதோ அடி வயிறு தீ பிடிச்சி எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தக தகனே எரியற மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கு மாமா. ஏய், எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே நீ நக்கல் பண்ணுவ? உன்னை பாத்துக்கிறேன்டி. எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷனே பாக்குறேன். போடி, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கே ஓடிட்ட, இன்னும் நிறைய இருக்கு. உன்னை ஓட ஓட விரட்டி அடிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருடி. ஏய், என்னாச்சுடி? அது ஒன்றும் இல்லை மாமா, உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதான் என் காலெல்லாம் ரொம்ப வலிக்கும் மாமா. ஐயோ, என்னடி சொல்ற? ரொம்ப நேரமாவா வெயிட் பண்ணிட்டு இருந்த? ஐயோ மாமா, உனக்காக என் வாழ்க்கை முழுக்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த கொஞ்ச நேரம் நிற்க மாட்டேனா? இப்போ எனக்கு கால் வலிக்குதே. என் அழகு பொண்டாட்டி பேசுனாலே ஒரு அழகுதான். சரி வா, மாமா உன்னை தூக்கிட்டு போறேன். நீ இந்த மாமா நெஞ்சில சாஞ்சுக்க, சரியா? அப்போ எங்க போனாலும் என்ன தூக்கிட்டு தான் போகணும். என்ன கீழே இறக்கி விடக்கூடாது. இனிமேல் எப்படி உன்னை நடக்க விடுவேன்? நீ என் பொண்டாட்டிடி. நீ தரையில நடந்தா இந்த மாமா மனசு வலிக்கும் பத்துக்க. அதனால எப்போதுமே இந்த மாமா சட்டையில ஒட்டிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை கட்டி அணைச்சு எங்க போனாலும் தூக்கிக்கிட்டே போறேன், சரியா? சரி மாமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி செல்ல பொண்டாட்டி. சரி, நேரம் ஆயிட்டு. லேக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். வா, நான் உன்னை சைட்டுக்கு கூட்டு போறேன். பார்த்து பத்திரமா என் கூடயே இருக்கணும். என்னை விட்டு எங்கிட்டு போக கூடாது, சரியா? இனிமேல உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன் மாமா. சரி வா மாமா, போலாம். நீ செல்ல பொண்டாட்டி. வா வா.